Hello everybody. Hi. Good evening. Welcome to Vedantu and now with Shravanee ma'am. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So you all know about the book launch இல்லையா? So State Board students காகவே வந்து நம்ம book வந்து launch பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரம் பண்ணிட்டீங்க மேம். ஆல்ரெடி நாங்கள் வேற கைட் புக் வாங்கிட்டோம் அப்படின்னா சாரிடா. நிறையா பேர் வந்து கைட் புக்ஸ் வேணும் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்னும் யாரெல்லாம் வந்து கைட் புக்ஸ் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இந்த கைட் புக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் வித் அசோசியேஷன் வித் டான் பப்ளிகேஷன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனித்தனியாகவும் நீங்கள் கைட் புக்ஸ் சப்ஜெக்ட் வைஸாக வாங்கிக்கலாம், இல்லைனா மொத்தமாகவும் நீங்கள் வந்து காம்போவாக வாங்கிக்கலாம். கைட் புக்ஸ் வாங்குறவங்களுக்கு இந்த கைட் புக்ஸை நாங்கள் வந்து வி வில் டீச் யூ. ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் உங்களுக்கு டெய்லி ஸ்டடி பிளான்ஸ் வந்து கிடைக்கும். ஆல்சோ குவார்ட்டர்லி பேட்ச்ல உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் கிடைக்க போகுது. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதுக்கான லிங்க் எல்லாமே இருக்குடா. 11th க்கும் 12th க்கும் கரெக்டாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா மகாராஷ்டிராக்கும் இதே புக்கு பேர் தான், கான்கொயர் ஸ்டேட் போர்ட் தான், சரியா? ஸோ தமிழ்நாடுக்கும் அதே தான். ஸோ புக்கு ஆர்டர் பண்ணுறப்போ கரெக்டாக பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. கூப்பன் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா VT10YAZ, சரியா? ஸோ அதுலேயே கூப்பன் கோட் கீழே இருக்கும், அது நீங்கள் அப்படியே கூப்பன் கோட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ மறக்காம நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க, சரியாடா? ஓகே, ஸோ ஆஃப்லைனில் நான் வந்து நீட்டுக்கு ஜேஇக்கெலாம் படிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா தமிழ்நாடுல வேதாந்துடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் சென்னையில் மட்டுமே அண்ணா நகர், வேலுச்சேரி, தாம்பரம், மாவடி, பேரூர், பெருங்குளத்தூர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்லையும் இருக்கு. மறக்காம நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கே இருக்கும், புக் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா the team will contact you so that நீங்க IVSAT இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட், அந்த அட்மிஷன் டெஸ்ட் எழுதலாம். அது மூலமா 90% வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன் பேட்ச்ல ஆஃபர்ஸ், ஃபீஸ் ரிடக்ஷன் கிடைக்கும். ஓகே, மின்னல் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செம்மையான மாரத்தான் ரிவிஷன் செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மின்னல் பேட்ச்ல வந்து இனிமே கண்டக்ட் பண்ண போறோம் எக்ஸ்ட்ராவே. ஸோ டெய்லி பார்த்தோன்னா ஈவினிங் டியூஷன் தான், 2 hours ஆஃப் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டு அதோடைய ரெக்கார்டட் கிளாஸ் அண்ட் அந்த லைவ் கிளாஸ்ல நாங்கள் எழுதி போடுற அப்படியே அந்த PDF, சண்டே ஆனா டெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் நீட் அண்ட் ஜேஇக்கும் சாப்டர் வைஸ் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இல்லைனா இந்த QR கோட் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு நாங்க டீச் பண்ண போறோம். அண்ட் இந்த குவார்ட்டர்லிக்கு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய போறோம், அதுதான் மாரத்தான் செஷன்ஸ். குவார்ட்டர்லி மாரத்தான் உங்களுக்கு நாங்க இந்த பெய்டு பேட்ச்ல கண்டக்ட் பண்ண போறோம், which is extra. ஆல்சோ இங்கிலீஷும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இதுல சொல்லி தர போறோம். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே நாங்க தான் டீச் பண்ண போறோம் கம்ப்ளீட்டா ஃபார் த ஹோல் இயர்க்கு. ஜஸ்ட் தி காஸ்ட் ஆஃப் 3999க்கு 3999க்கு இது எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ வெல்கம் buddies. நம்ம சாப்டர் 8 ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படின்னா ஒரு ஃபயரை தெறிக்க விடுங்க சாட்ல அண்ட் தென் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகே, கொரியர்ல தாண்டியா வரும், கொரியர்ல உங்களுக்கு வரும், சரியா? ஓகே, ஸோ சாப்டர் 8 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சாட்ல ஒரு அட்டெண்டன்ஸை போடுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் வந்திருக்கீங்க கிளாஸ்க்கு உங்களோட பேரை கொஞ்சம் அட்டெண்டன்ஸ்ல போட்டுருங்க. எஸ், பிசிக்ஸ் கிளாஸ். ஓகே, நீ இப்போதான் ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வென்ஸ்டே அன்னைக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் வில் பி யோர் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, இப்போ பிசிக்ஸுக்கு கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்குடா மின்னல் பேட்ச்ல 12th. உங்க ஆப் ஒரு வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்க. பண்ணலாம்டா ஜனா. ஓகே, ஷாப்னா ஆஃப்லைன்ல ஷாப் கிடையாது, ஆன்லைன்ல தான் நமக்கு ஷாப் இருக்கு, சரியா? ஓகே, பிரவீன், திவ்யா, அடுத்து வேற யார் யாரெல்லாம் கிளாஸ்க்கு வந்தவங்க எல்லாருமே ஐ வாண்ட் யூ பீப்புள் டு அட்டெண்ட் த ஹோல் கிளாஸ். ஓகே, கம்ப்ளீட் கிளாஸ் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும். ராஜேந்திரன், தரணிதரன், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் சூப்பரா எழுதியிருக்க மேம். நீங்க சொன்ன கம்பல்சரி கொஸ்டின்ஸ் தான் வந்தது, நீங்க சொன்ன ப்ராப்ளம் தான் வந்துச்சு, எக்ஸாக்டா 5 marks நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் ஒருத்தருக்கும் ரிப்ளை பண்ண முடியல, பட் இப்போ நான் எல்லாருக்குமே வந்து ஒரு காமன் ரிப்ளை வந்து சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஆல்சோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் we are now 2.5 lakh subscribers. Okay, so thank you so much. Our சேனல் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போயிட்டே வந்து இருக்கு.
ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். கண்டிப்பா உங்களுக்கு எங்களுடைய லைவ் செஷன்ஸ், எங்களுடைய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரியா? ஓகே, டன். ஸோ எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ இந்த சாப்டர்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படி சொல்லிடுறேன். சரியா? நல்லா கவனிங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு என்னென்னலாம் தியரி கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லி தர போறேன். ஓகே, நீ பார்த்த அப்படின்னா இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சாப்டர் 6, 7, 8, 14, 15 சாரி நான் கொஸ்டின் நம்பர் 6, 7, 8, 14, 15, 16, 17, 19, 20, 21, 22, 20, 24, 25, 26, 27 இது எல்லாமே வந்து என்னது? These are all problems. ஓகே, இதெல்லாம் வந்து என்னதுன்னா இதெல்லாமே வந்து ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நான் உங்களுக்கு தனியா டீச் பண்ணுவேன். சரியா? இல்ல மேம் எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்பவே வந்து சீக்கிரமா ஐ வாண்ட் தீஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் செக் அவுட் த பிளேலிஸ்ட். ஓகே, ஸோ நம்ம சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் யூ ஹாவ் 12th கெமிஸ்ட்ரி ஆல் ப்ராப்ளம்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு பாருங்க. அதுல போயிட்டு நீங்க இந்த வியூ பிளேலிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல பாருடா சாப்டர் 6 எல்லா ப்ராப்ளம் ஒரே வீடியோ. சாப்டர் 7ல எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ட் 1ல புக் பேக் ப்ராப்ளம் பார்ட் 2ல சொல்லி கொடுத்துருக்கேன். சாப்டர் 8 பாரு, அதே மாதிரியே பார்ட் 1ல நமக்கு எக்ஸாம்பிள் இருக்கு, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்ட் 2ல இருக்கு. அதே மாதிரி 9க்கு எல்லாமே ஒரே. இல்ல மேம் நான் சாப்டர் 6, 7, 8, 9ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமே ஒட்டுக்கா எனக்கு ஒரே வீடியோல வேணும் அப்படின்னா here you have this video all problems one shot. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த வருஷத்துக்கே உனக்கு தேவையான எல்லா ப்ராப்ளமும் நீ படிக்கிறதுக்கு உனக்கு வெறும் 4.5 மணி நேரம் 4.5 hours இருந்தா போறோம். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் படிச்சா கூட நீங்க சீக்கிரமா முடிச்சிடலாம். சரியா? எல்லாமே கம்ப்ளீட்டா அவைலபிளா இருக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல. யூ கேன் செக் இட் அவுட் தான். சரியா? ஓகே, 8 PM லிங்க் வரும். ஜாயின் பண்ண தெரியல, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. முத்துலக்ஷ்மி, ஆர் யூ இன் உங்களுக்கு வந்து யாராவது மெசேஜ் பண்ணாங்களா? ஓரியன்டேஷன் கிளாஸ் நீங்க அட்டென்ட் பண்ணீங்களா? வேதாந்தோ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்கடா. ஆப்லயே உங்களுக்கு லைவ் அப்படின்னு காட்டும், அந்த லைவ்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, டன், சூப்பர். சோ ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு வந்து அடுத்த லைவ்ல டீச் பண்றேன். இந்த லைவ்ல நம்ம வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிக்க போறோம். ஓகே, சோ இந்த சாப்டர்ல டிஃபைன் பஃபர் சொல்யூஷன், பஃபர் ஆக்ஷன் இதெல்லாம் புக் இன்சைட் क्वेश्चन. ஓகே, லீவஸ் ஆசிட் அண்ட் பேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா புக் இன்சைட் இம்பார்ட்டன்ட் ஆன 5 மார்க் क्वेश्चन. புக் இன்சைட்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு 5 மார்க் क्वेश्चन. ஓகே, சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ புக் பேக் क्वेश्चंस வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் வந்து தியரிட்டிக்கல் பேஸ்டு புக் பேக் क्वेश्चंस எல்லாத்தையுமே முடிக்க போறேன். இந்த கிளாஸ் வந்து எவ்வளவு நேரம் மேம் வந்து இருக்கும் அப்படி லைவ் காட்டலையா? ஓகே முத்துலட்சுமி, நீங்க வாட்ஸ்அப்ல உங்களை யாராச்சும் கம்யூனிகேட் பண்ணாங்களா வேதாந்து டீம்ல இருந்து? அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுங்கடா. இல்லனா வேதாந்தோடைய ஆப்லயே கான்டாக்ட் சாம், சாமுக்கு மெசேஜ் சாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தே ஆர் ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டர். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க வேதாந்தோ ஆப்ல இருந்து. ஓகே, டன். ஓகேடா. ஸோ அடுத்து பாருங்க, எக்ஸ்பிளைன் காமன் அயான் எஃபெக்ட் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகே, யாருக்கெல்லாம் லைவ் காட்டல? ஜோக்கு காட்டல, முத்துலட்சுமி காட்டல, தீமினல் பேட்ச் பசங்களா யாருக்கெல்லாம் லைவ் காட்டல? ஆமா ஆஷிஃபா, யூ ஹாவ். யாராச்சும் தீமினல் பேட்ச் பசங்க இங்க இருக்கீங்களா? எனி தீமினல் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் ஹியர்? ஜோ, ஆஷிஃபா, அவங்களுக்கு யாருக்காவது இன்னைக்கு பிசிக்ஸ் கிளாஸ் காட்டாம இருக்கா? பிசிக்ஸ் கிளாஸ் காட்டாம இருக்கா? எனக்கும் காட்டல. Okay, just a minute. I'll just check with the answer. Okay.
ஹே எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து காட்டும். சரியா? ஓகே கைஸ், ஸோ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் காமன் அயான் எஃபெக்ட் வித் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ எடுத்தோன்னு திடுதுப்புன்னு நம்ம கொஷின் வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் வந்து புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் அந்த டைமில் தான் நீ கொஞ்சம் காமாக ஃபோக்கஸ்டாக நான் சொல்கிறத வந்து லிசன் பண்ணணும். ஓகே, ஆர்டர் நான் கொஞ்சம் மாற்றி தான் வைப்பேன். சரியா? நீனு ஃபோக்கஸ்டா கவனி. நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற கொஷின்ஸ்லாம் சொல்லித்தரேன். இப்போ எனக்கு கிளாஸ்ல இருக்கிற பசங்க அடுத்த 40 மினிட்ஸுக்கு என் கூட கடைசி வரைக்கும் இருந்து ப்ராப்பரா கவனிக்கணும். ஓகே, கொஞ்ச நேரம் இருந்துட்டு நீ போயிட்ட அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ இந்த சாப்டர் படிக்கவே மாட்டேன். நவ் ஆர் நெவர். ஓகே, நவ் ஆர் நெவர். இன்னைக்கு நம்ம இந்த சாப்டரை முடிக்கிறோம். ஓகே, எஸ். எக்ஸ்பிளைன் காமன் அயான் எஃபெக்ட் வித் எக்ஸாம்பிள். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, காமன் அப்படின்னா என்னது? ஏய் கவனிடா, எல்லாரும் கொஞ்சம் சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. முத்துலட்சுமி, நீங்க சாம்கே மெசேஜ் பண்ணி கேளுங்கடா முத்துலட்சுமி. சரியா? பிகாஸ் நான் யூடியூப்ல அதை சென்ட் பண்ண முடியாது. ஸோ சாம்கே மெசேஜ் பண்ணுங்க, ஆர் எல்ஸ் மெயில். அதான், நீங்க சாம்கே மெயில் பண்ணுங்க, அவங்களே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸ்டூடெண்ட் அகாடமிக் மென்டர். ஸோ இப்போ காமன் அப்படின்னா என்னடா அர்த்தம்? வாட் யூ மீன் பை த டேர்ம் காமன்? காமன் உங்களுக்கும் எனக்கும் காமனான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் காமனான ஒரு விஷயம், ரெண்டு பேருக்குமே எது வந்து சேமா இருக்கு. ஓகே, காமன் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் வந்து என்னது? சேம் அப்படின்னு அர்த்தம். அயான்ஸ், யூனோ, பாசிட்டிவ் அயான்னா கேட்டயான், அது நெகட்டிவ் அயான் அப்படின்னா ஆனயான். அது ஸோ அயான்ஸ் வந்து நமக்கு காமனா இருக்கிறது தான் we call it as common ion effect. ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணியும் காமிக்கலையா? 1 minute. Let me try. One minute. டன்டா. சோ உங்களுக்கு இப்ப காட்டும் we have informed the team. சரியா? ஓகே, டன். டீம் கிட்ட சொல்லியாச்சு, they will contact you. ஓகே, நம்ம இப்ப இத கண்டினியூ பண்ணலாம். When a salt of a weak acid is added to the acid itself, the dissociation of the weak acid is suppressed. இது கண்டிப்பா நீங்க வந்து எழுதணும். மேம் இது புரியவே இல்லையே. Let me explain you now. When a salt of a weak acid, what do you mean by a weak acid? வீக் ஆசிட்னா என்ன? ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா வந்து என்னது? எந்த ஒரு ஆசிட் எனக்கு கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகுதோ, டிசோசியேட்னா என்னது? கான்ஸ்டிட்யூவன்ட் அயான்ஸா பிரியுதோ. எக்ஸாம்பிள் HCl எடுத்துப்போமே. HCl எப்படி பிரியும்? H+ and Cl மைனஸா நமக்கு வந்து பிரியும். கரெக்ட்டா? H+ and Cl மைனஸா நமக்கு வந்து பிரியும். ஸோ இப்போ நீங்க வந்து கவனிச்சீங்க அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகிறத we call it as strong acid. இதே எனக்கு கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகல, ரொம்ப ரொம்ப இன்கம்ப்ளீட்டா தான் எனக்கு டிசோசியேட் ஆகுது. ஓகே, ரொம்ப ரொம்ப இன்கம்ப்ளீட்டா தான் எனக்கு டிசோசியேட் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம weak acid அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? when a salt of a weak acid, ஒரு weak acid கிட்ட அதுடைய சால்ட்டை நம்ம வந்து ஆட் பண்றப்போ அந்த வீக் ஆசிடுடைய டிசோசியேஷன் இன்னும் கம்மியாயிடும். சப்ரஸ்ட்னா என்னது? அழுத்தப்படும், which is கம்மியாயிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த வீக் ஆசிடுடைய டிசோசியேஷன் பிரிதல் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். என்ன எக்ஸாம்பிள்? ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ஆஃப் சோடியம் அசிட்டேட். இப்போ இந்த இடத்துல சால்ட் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் அசிட்டேட், CH3COONA. சரியா? CH3COONA சோடியம் அசிட்டேட் தான் இங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய சால்ட். ஓகே, this when the addition of sodium acetate to acetic acid, ஓகே, அதை வந்து நம்ம எதுல வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட்ல நம்ம வந்து ஆட் பண்றோம். ஓகே, so what is acetic acid? CH3COOH. ஸோ என்னடா பண்றோம்? ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், ஒரு பீக்கர் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சரியா?
ஸோ அந்த பீக்கர்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இட் ஹேஸ் அசிட்டிக் ஆசிட் விச் இஸ் CH3COOH வந்து நமக்கு இருக்கு. சரியா? ஸோ இது வந்து என்னது? இது வந்து ஒரு வீக் ஆசிட், அதாவது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாத ஒரு வீக் ஆசிட். இப்போ நான் இந்த வீக் ஆசிட்ல யாரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன்? ஐ எம் ஆடிங் அதோடைய சால்ட் CH3COONA சோடியம் அசிட்டேட். ஓகே, நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்? அதோடைய சால்ட் சோடியம் அசிட்டேட்டை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது மூலமா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீக் ஆசிடுடைய டிசோசியேஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். இந்த வீக் ஆசிடுடைய டிசோசியேஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். டுடே இஸ் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஷிஃபா, டோன்ட் வரி அட் ஆல் டா. நாங்கள் டீம் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்குள்ள உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ரிசால்வ் ஆகலை அப்படின்னா கூட we will give you the recording. சரியா? நீங்க ரெக்கார்டிங் பார்க்கலாம். ஓகே, நீங்க இப்போதான் ரீசெண்டா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னைக்கு தெரியுமா? இட் இஸ் வென்ஸ்டே அன்னைக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் தான் எடுப்பேன் ஆஷிஃபா. சரியா? ஓகே, நீங்க இப்போதான் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து கெமிஸ்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வென்ஸ்டே அன்னைக்கு இருக்கிற கிளாஸஸ் தான். ஓகே, டன். ஸோ இப்போ சோடியம் அசிட்டேட் வந்து நம்ம அசிட்டிக் ஆசிட்ல ஆட் பண்றப்போ இதோடைய டிசோசியேஷன் இன்னும் கொஞ்சம் கம்மி ஆயிடும். எப்படி? இப்போ அந்த அசிட்டிக் ஆசிட் எப்படி டிசோசியேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ CH3COOH இருக்கு இல்லையா? அந்த அசிட்டிக் ஆசிட் எனக்கு CH3COO மைனஸ் ஆகும் H+ ஆகும் எனக்கு அயான்ஸா பிரியும். நல்லா கவனி, CH3COO மைனஸ் தான் அசிட்டேட் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். And then H+. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, இந்த அசிட்டிக் ஆசிட் எனக்கு CH3COO மைனஸ் ஓகே அசிட்டேட் அயான் அண்ட் தென் ஹைட்ரஜனா நமக்கு வந்து அவங்க டிசோசியேட் ஆவாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? அதுல சோடியம் அசிட்டேட் போயிட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். கரெக்டா? ஸோ CH3COONA நான் வந்து ஆட் பண்றேன். இப்போ இந்த சோடியம் அசிட்டேட் எனக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்? எப்படி பிரியும்? அயான்ஸா CH3COO மைனஸ் அசிட்டேட் அயானாவும் சோடியமாவும் எனக்கு பிரியும். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கிளியர்? கேன் யூ லெட் மீ நோ இன் தி சாட் செக்ஷன்? ஹரிஹரன், எந்த லிங்க் ஓபன் ஆகலடா? இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கிளியர்? அசிட்டிக் ஆசிட் எனக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்? CH3COO மைனஸ் ஆகும் H+ ஆகும் எனக்கு டிசோசியேட் ஆகும். சரியா? சோடியம் அசிட்டேட் எனக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்? சோடியமாவும் அசிட்டேட் ஆகும் Na+ ஆகும் CH3COO மைனஸ் அசிட்டேட் ஆகும் எனக்கு வந்து டிசோசியேட் ஆகும். சரியா? இப்போ என்ன மேம் இவங்க இதுல அசிட்டிக் ஆசிட்ல சோடியம் அசிட்டேட் ஆட் பண்ணா அசிட்டிக் ஆசிட் டிசோசியேஷன் கம்மியாகும் சொன்னீங்களே, அது எப்படி? அதை தான் நம்ம இப்போ படிக்க போறோம். இப்போ ஒரு விஷயத்தை நீங்க வந்து பார்க்கலாம். எனக்கு இங்கேயும் அசிட்டேட் அயான் இருக்கு, இங்கேயும் அசிட்டேட் அயான் இருக்கு. இப்போ இந்த அசிட்டேட் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அசிட்டேட் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சோ இங்க நல்லா கவனி, ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகறப்போ வாட் வில் ஹேப்பன்? லெர்ச்சாட்லே பிரின்சிபல் படிச்சிருக்கோமே, பேக்வர்ட் ரியாக்ஷன் எனக்கு நடக்கும். நல்லா கவனி, ப்ராடக்ட் உடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். லெர்ச்சாட்லே பிரின்சிபலா? அது என்ன? 11th ஸ்டாண்டர்ட்ல சேம் 8th சாப்டர்ல நம்ம என்ன படிச்சோம்? பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? அதுல லெர்ச்சாட்லே பிரின்சிபல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? when the product concentration increases backward reaction நமக்கு ஃபேவர் ஆகும். அப்போதான் அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கும். அப்போதான் அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கும். so what is happening over here? so எனக்கு இங்க அசிட்டேட் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கறப்போ நமக்கு backward reaction நடக்கும். so that நமக்கு இந்த ஹைட்ரஜனும் CH3COO மைனஸ் அசிட்டேட் அயானும் ஹைட்ரஜன் அயானும் சேர்ந்து அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆவாங்க. இப்போ பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்குது, which is அசோசியேஷன் நடக்குது. அப்போ டிசோசியேஷன் கம்மி ஆகுது, அவ்வளவுதான். சரியா? சோ டிசோசியேஷன் ஆஃப் வீக் ஆசிட் நமக்கு சப்ரஸ் ஆகிடுது. அதுக்கு பேர் தான் காமன் அயான் எஃபெக்ட். சோ சிம்பிளா மேம் காமன் அயான் எஃபெக்ட்னா என்ன மேம்? ஒரு 2 வார்த்தையில சொல்லுங்க, 2 லைன்ல சொல்லுங்க அப்படின்னா
ஒன்றும் இல்லை, ஒரு வீக் ஆசிட் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. ஒரு வீக் ஆசிட்ல அந்த வீக் ஆசிடோட சால்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சால்ட் தான் CH3COONA, சோடியம் அசிட்டேட். அப்போ அந்த வீக் ஆசிடோடைய டிசோசியேஷன் எனக்கு சப்ரஸ் ஆகும். அந்த வீக் ஆசிடோடைய டிசோசியேஷன் வந்து எனக்கு என்ன ஆகும்? சப்ரஸ் ஆகும், கம்மி ஆகும். சரியா? ஓகே. ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த அசிட்டிக் ஆசிட் எப்படி எனக்கு அயனைஸ் ஆகும்? CH3COOH வந்து எனக்கு CH3COO மைனஸ் ஆகும், H பிளஸ் ஆகும் எனக்கு பிரிவாங்க, அப்படிதான் டிசோசியேட் ஆவாங்க. இப்போ நான் ஆட் பண்ற சோடியம் அசிட்டேட் எப்படி எனக்கு டிசோசியேட் ஆவாங்க? CH3, ஓகே, CH3COO மைனஸ் ஆகும், Na பிளஸ் ஆகும் தான் பிரிவாங்க. இப்போ நீ பார்க்கலாமே, இந்த அசிட்டேட் அயானுடைய கான்சென்ட்ரேஷன் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? பிகாஸ் நான் காமனா இருக்கக்கூடிய அயானை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்க பார், காமன் அயான் இருக்கிறதுனால எனக்கு ப்ராடக்டுடைய கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அசிட்டேட் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால பேக்வர்ட் ரியாக்ஷன் எனக்கு நடக்குது. இந்த அசிட்டேட் அயானும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அப்போ இதுடைய டிசோசியேஷன் என்ன ஆகுது? கம்மி ஆகுது, சப்ரஸ் ஆகுது. புரிஞ்சுதா? திஸ் இஸ் a very 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 important 5 mark question. யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? கிளியர் மேம், சூப்பர் கிளியர் அப்படிங்கிறவங்களாம் சாட்ல சொல்லுங்க. அடுத்த क्वेश्चन நம்ம போலாம். derive an expression for Ostwald's dilution law. So மக்களே, this is very very very, நான் ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவா எடுக்கிறேன். கிளாஸ் ஆரம்பிச்சு 20 minutes ஆச்சு, ஒரு 5 மார்க் தான் முடிச்சிருக்கோம். டுடே வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பர் ஃபாஸ்டா நடத்தினா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் லாஸ்ட் கிளாஸ் நம்ம சாப்டர் 7 கம்ப்ளீட்டா முடிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா கூட நான் நடத்துறேன். சரியா? ஓகே. ஸோ கேன் வி சி வாட் இஸ் Ostwald's dilution law? நல்ல விஷயம். Ostwald's dilution law எதுக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். டிகிரி dissociation constant of weak acid. இந்த dissociation constant of weak acid தான் Ka. Ka னா என்னடா தம்பி? இது வந்து உனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டெலிகிராம் லிங்க் ஒர்க் ஆகலையா? நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஆஸ்க் தெம் another டெலிகிராம் லிங்க் கேளுங்க. டெல் சாம், ஷில் சென்ட் யூ. ஓகே. Ka with the degree of dissociation வந்து என்னது? alpha. Degree of dissociation என்னது? alpha. And then concentration term வந்து C. So Ostwald's dilution law எதுக்கு வருது அப்படின்னா dissociation constant Ka, அதுக்கப்புறமா degree of dissociation alpha, அதுக்கப்புறமா concentration C. இவங்க மூணு பேரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலேட் பண்றதுக்காக தான் we are having this Ostwald's dilution law. ஓகே. சோ இப்போ மேம் எப்படி மேம் மூணு பேரையும் நம்ம வந்து ரிலேட் பண்ண போறோம் அப்படிங்கறத பாத்துடலாமா? ப்ளீஸ் மிட் டர்ம் போர்ஷன்ல இருக்கா சாப்டர் 2 சாப்டர் 7 ஒன் ஷாட் போடுங்க மேம் ப்ளீஸ். இருக்குடா லக்ஷ்யா, நான் டீச் பண்ணிருக்கேன். ஓஹோ, அதுக்கு ஒன் ஷாட்டா? கண்டிப்பா நான் டீச் பண்றேன். அதுக்கு லைன் பை லைன் ஒன் தானே கேக்குறீங்க? டெஃபினெட்லி ஐ வில் டீச் யூ. சரியா? ஓகே. சோ நல்லா கவனிங்க. நான் இங்க யாரை எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு வீக் ஆசிட் எடுத்துக்கிறேன். வீக் ஆசிட் யாரு? அசிட்டிக் ஆசிட் CH3COO மைனஸ். இந்த அசிட்டிக் ஆசிட் எனக்கு எப்படி வந்து அயான்ஸா பிரியும்? How will it get ionized? How will it get dissociated? அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிட்டேட் அயான் CH3COO மைனஸ் ஆகும், H பிளஸ் ஆகும், அது வந்து நமக்கு டிசோசியேட் ஆகும். ஓகே. CH3COO மைனஸ் ஆகும், H பிளஸ் ஆகும், அது வந்து நமக்கு டிசோசியேட் ஆகும். ஓகே. So now நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I am going to take Ka. இதுடைய டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் நான் வந்து எழுத போறேன். நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல இந்த KPKC எல்லாம் எப்படி எழுதுவோம் அப்படிங்கறத நிறைய பேர் வந்து பார்த்திருப்பீங்க இல்லையா? How will we write the KPKC value? Concentration of the products divided by concentration of the reactants. Correct? So that's the same thing we are going to do here. So Ka தான் the dissociation constant which is equal to concentration of the product CH3COO minus, okay, concentration of the product, okay,
divided by concentration of the reactant CH3COOH. Okay, divided by concentration of the reactant. Okay, so இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட் உடைய டிசோசியேஷனை வந்து டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டை நம்ம வந்து எழுதுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வந்து we have to make a tabular column. Okay, what is that tabular column? பார்க்கலாமா? Okay, so இப்போ you all listen with full focus, with பக்கா focus. நேமிங் ரியாக்ஷன் வந்து திருப்பி படிச்சு நம்ம எழுதி பார்க்கணும்டா, அதுதான் நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ். ஓகே, நம்ம திருப்பி நம்ம ரீகால் பண்றப்போ மறக்காது. குவார்டர்லிக்கு மேரத்தான் போடுவீங்களா? எஸ். when can we have quarterly marathon? குவார்டர்லி மேரத்தான் என்னைக்கு வச்சுக்கலாம்? So I am going to have you quarterly marathon என்னைக்கு அப்படின்னா August 17th, okay, and then August 30th. Correct? Both days are Sundays. Correct? Chemistry marathon என்னைக்குன்னு சொல்லிடுறேன். Every day we have marathon பசங்களா? Okay, every day we have marathon. I'll just check the dates. Augustல வந்து 17th is Sunday. அடுத்து வந்து 31st. Okay, 31st. டன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 31st சண்டே. ஓகே, சோ 17th 31st வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி உடைய மேரத்தான். we are going to have chemistry marathon. எவ்வளவு நேரம் இருக்க போகுது அப்படின்னா this is going to be for 6 hours and this is going to be 6 hours. ஓகே, இதுல நீங்க சொல்லி தரது மட்டும் படிச்சா போதுமா? definitely to score 90%. ஓகே, டன். ஓகே, சோ இந்த மேரத்தான்ல நம்ம எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய பிளான்ஸை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ வந்து குவார்டர்லிக்கு பாத்தீங்க அப்படின்னா you have 9 chapters. you have 9 chapters. எந்தெந்த சாப்டர் அப்படின்னா சாப்டர் 1 2 6 7 11 12 3 8 1 2 3 4 5 6 7 8. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா you will be having chapter 4 also. ஓகே, சோ இதான் உங்களுடைய குவார்டர்லி சாப்டர்ஸ். இப்போ இப்படி வெச்சுக்கலாமா? 5 chapters இதுல 4 chapters இதுல அப்படி வெச்சுக்கலாமா? அப்படி இல்லனா மேம் 2 மார்க்கும் 3 மார்க்கும் ஒரு லைவ்ல, 5 மார்க்கும் ப்ராப்ளம்ஸும் ஒரு லைவ்ல, 5 மார்க்கும் ப்ராப்ளம்ஸும் ஒரு லைவ்ல அப்படி வெச்சுக்கலாமா அப்படிங்கற ஒரு ரிப்ளை வருண்டா ஸ்ரீமதி. ஓகே, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ வில், நீங்களே சொல்லுங்க லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா let me know in the comment section. okay, so quarterlyக்கு we should be very very ready. ஏனா இந்த mid term examல இந்த reality நமக்கு வந்து clear-ஆ வந்து hit ஆயிருக்கும். mid term examல reality புரிஞ்சிருக்கும் இல்லையா? அதனால அடுத்த quarterly examக்கு we are going to be ready. மேம் டெலிகிராம்ல லிங்க் வர வேற ஒன்னு சென்ட் பண்ண சொல்லுங்க மேம். நான் சொல்ல முடியாதுடா ஃப்ராங்க்லின், நீங்க திருப்பியும் சாம்கே மெசேஜ் பண்ணுங்க சரியா? ஓகே, I think the physics already paid student not as new batch. ஆமாண்டா, உங்களுக்கு நியூ பேட்ச் கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, டன். so let's begin. ஓகே, டன். ஃப்ராங்க்லின் இப்போ இந்த கிளாஸ் லிசன் பண்ணிடா. உனக்கு வெட்னஸ்டேல இருந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு கிளாसेस வந்து இருக்கும் சரியா? ஓகே, சோ இப்போ நம்ம வந்து டேபிள் காலம் வந்து எழுத போறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா இனிஷியலா ஸ்டார்டிங்ல என்கிட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இருக்கு என்னுடைய ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கப்புறமா என்னது அப்படின்னா நான் இங்கே பக்கத்தில் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். தென் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். டிகிரி ஆஃப் டிசோசியேஷன்னா என்னது? அவங்க எவ்வளோ வந்து நமக்கு டிசோசியேட் ஆகி இருக்காங்க, அதுதான் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். எவ்வளோ டிசோசியேட் ஆகி இருக்காங்க. ஓகே, முக்கியமா யார் அப்படின்னா நம்ம அசிட்டிக் ஆசிட் தானே டிசோசியேட் ஆகுது. ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஓகே, தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இருக்கு சரியா?
number of moles at equilibrium. Number of moles at equilibrium. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா equilibrium concentration. தயவு செய்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் காலம் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்க அப்படினாலே easy for you to solve. Equilibrium concentration. சரியா? Okay guys. So இந்த டேபிள் காலம் போடணுமா? கண்டிப்பா. This tabular column carries 3 marks da. Public exam la இந்த tabular column க்கு மட்டுமே உங்களுக்கு it carries 3 marks. So இதே ஆர்டர்ல நீங்க எழுதிக்கணும். Reactant acetic acid. அடுத்து பாத்தீங்கன்னா product acetate ion and then H+. Okay. Done. So listen. நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு இனிஷியலா யாரு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் சென்டம் அண்ட் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம். thank you so much டா அமுல். சோ இனிஷியலா நமக்கு யார் மட்டும் தான் இருப்பாங்க? ரியாக்டன்ட் மட்டும் தான் இருக்கும். ஏனா இனிஷியலா நமக்கு ப்ராடக்ட் இன்னும் ஃபார்ம் ஆகி இருக்காது. அப்போ இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நமக்கு அசிட்டிக் ஆசிட்க்கு மட்டும் தான் எழுதுவோம், which is 1 mole. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். இப்போ அசிட்டிக் ஆசிட் எவ்வளவு டிசோசியேட் ஆகி இருக்கு எனக்கு தெரியாது. சோ நான் அத ஆல்பா அப்படினு வெச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஆல்பா மோல்ஸ் ஆஃப் இது வந்து நமக்கு டிசோசியேட் ஆகுது அப்படிங்கிறப்போ ஈக்விலிபிரியம்ல நமக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் அதே ஆல்பா தான் இருக்கும். சரியா? அதே ஆல்பா தான் ஈக்விலிபிரியம்ல நமக்கு இருக்கும். இப்போ இனிஷியலா ஒரு மோல்ஸ் இருந்துச்சு, அதுல ஆல்பா டிசோசியேட் ஆயிடுச்சுன்னா மீதி 1 மைனஸ் ஆல்பா தான் இருக்கும். இனிஷியலா 1, அதுல எனக்கு ஆல்பா டிசோசியேட் ஆயிடுச்சுன்னா அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும்? 1 மைனஸ் ஆல்பா. நல்லா கவனி, இங்கேயும் எனக்கு 1 மோல், இங்கேயும் 1 மோல், இங்கேயும் எனக்கு 1 மோல். அப்ப இங்க எனக்கு ஆல்பா டிசோசியேட் ஆனா ஆல்பா ஃபார்ம் ஆகும். அதனால இங்க ஆல்பா கொடுத்திருக்கோம். சரியா? ஓகே, இப்போ கான்சென்ட்ரேஷன், ஈக்விலிபிரியம் கான்சென்ட்ரேஷன் கேக்குறாங்க. ஈக்விலிபிரியம் கான்சென்ட்ரேஷன் கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இந்த வேல்யூ கூட கான்சென்ட்ரேஷனை மல்டிப்ளை பண்ண போறேன், அவ்வளவுதான். இது கூட கான்சென்ட்ரேஷனை மல்டிப்ளை பண்ண போறீங்க, அவ்வளவுதான். சரியா? Is that clear for you? எத்தனை பேருக்கு இது கிளியர்? ஓகே, ஆல்பாங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் டா. எவ்வளோன்னு வந்து நமக்கு அயான்ஸா பிரிஞ்சு இருக்கு, அதுக்கு நேம் தான் டிசோசியேஷன். அயான்ஸா எவ்வளோ பிரிஞ்சு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் திஸ் KA? இப்போ நான் KA ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க போறேன். KA which is equal to concentration of product by reactant. இப்போ அசிட்டேட் அயானுக்கு நேரா எனக்கு என்ன இருக்கு? ஆல்பா C இருக்கு. H அயானுக்கு நேரா எனக்கு என்ன இருக்கு? ஆல்பா C இருக்கு into ஆல்பா C divided by அசிட்டிக் ஆசிட்க்கு நேரா எனக்கு என்ன இருக்கு? 1 minus alpha into C. இப்போ நம்ம தேவையில்லாதவங்களை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா we will be getting KA which is equal to, what a color is this, which is equal to alpha square C. correct? Alpha into alpha square C divided by 1 minus alpha divided by 1 minus alpha. இப்போ நம்ம வந்து என்ன தெரியுமா பண்றோம்? இதுவே வந்து ஒரு வீக் ஆசிட் தான். ஏன்னா அசிட்டிக் ஆசிட் பேர், அசிட்டிக் ஆசிட் வந்து கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாது. அது HCl மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் கிடையாது. அதுவே வந்து ஒரு வீக் ஆசிட் தான். அப்போ எனக்கு வீக் ஆசிட் டிசோசியேட் ஆவறதே ரொம்ப 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 கம்மி தான். கரெக்டா? இப்போ ஆல்பா தான் டிசோசியேட் ஆகுது. ஆல்பாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி வேல்யூடா. 0.001, 0.1 இந்த மாதிரி ரொம்ப கம்மி வேல்யூ. அப்போ 1 மைனஸ் ஆல்பா எப்படி இருக்கும்? ஏறத்தாழ 1 தான் இருக்கும். ஓகே, 1 மைனஸ் ஆல்பா வந்து ஏறத்தாழ 1 தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 0.0
0.999 அப்படி இருக்குன்னா இல்லை 0.9னா 0.9 is almost equal to 1 தான் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா 1 minus alpha-வை நான் 1ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்ப alpha square c by 1. ஓகே, அப்ப Ka which is equal to alpha square c. இப்ப நான் c ய டினாமினேட்டருக்கு கொண்டு போறேன். equal to அந்த பக்கம் போச்சுன்னா டினாமினேட்டர் ஆயிடும். கரெக்ட்டா? அப்ப alpha square equal to Ka divided by c. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து equal to க்கு அந்த பக்கம் போகுது. அப்போ it becomes root. Okay? So alpha which is equal to root of Ka by c. Alpha which is equal to root of Ka divided by c. So இதுதான் நம்மளுடைய Ostwald's dilution law. யாருக்கெல்லாம் கிளியரா புரியுது? யாருக்கெல்லாம் பக்கா கிளியரா புரியுதுடா? கிளியரா? Ostwald's dilution law கிளியரா புரிஞ்சுதா? வெரி குட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது வந்து what is the relation between pH and pOH? Okay, so pH and pOH கான relation வந்து என்னது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். Are you all ready? இப்போ இதுவரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியரா? இதுவரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியரா? எஸ், கிளியர்னா மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. Clear? Yes. Okay. So what is the relation between pH and pOH? Is this not a book back question? ஆனா நம்ம இத ஸ்கிப் பண்ணிரலாம். நேரா நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு போயிடலாம். சரியா? புக்கும் சைடுக்கு நான் தனி லைவே வரேன். What are Lewis acid and base? Give two example for each. Lewis acidனா என்ன? Lewis bases அப்படினா என்ன அப்படினா நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். Okay? Very good. So Lewis acid is a positive ion. Lewis acid வந்து பாத்தீங்க அப்படினா அது வந்து ஒரு positive ion or an electron deficient molecule. Electron deficient molecule னா என்ன? அது கிட்ட electrons வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின அர்த்தம். Okay? Okay? So வந்து பாத்தீங்க அப்படினா electrons ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் கிட்ட electrons கம்மியா இருக்கு அப்படினா அவங்க அப்ப என்ன சார்ஜா இருப்பாங்க? பாசிட்டிவ் சார்ஜா இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம Lewis acids அப்படின்னு வந்து சொல்றோம். Say for example, let us take electrophiles. Electrophiles வந்து பாத்தீங்க அப்படினா இந்த Lewis acids எல்லாமே electrophiles தான். They like electrons because அவங்க கிட்ட electrons வந்து கம்மியா இருக்கு, which means they are all positively charged. Okay? Examples: molecules that contain a polar double bond. யார்கிட்டலாம் போலார் டபுள் பாண்ட் இருக்கும்? மேம் அது என்னமா போலார் டபுள் பாண்ட்? இப்போ ஒரு ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் நடுவில் இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, அதுல ஒன் ஆஃப் த ஆட்டம் வந்து ரொம்ப ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கு, ஒன்று வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒன் வில் பி பார்ஷியல் பாசிட்டிவ் அண்ட் ஒன் வில் பி பார்ஷியல் நெகட்டிவ் இல்லையா? இதுதான் போலார் டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தரேன் வேலு பவி, I will give you question papers. ஓகே, நல்லா கவனிங்க. SO2 SO2ல சல்ஃபருக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல வந்து it will be having a double bond. அந்த double bondல ஆக்சிஜன் and சல்ஃபருடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் will be high. ஓகே, அப்புறமா எல்லா மெட்டல் அயான்ஸ்மே Fe2+, chromium 2+, magnesium 2+, இந்த மாதிரி எல்லா மெட்டல் அயான்ஸ்மே, ஏன்னா மெட்டல் அயான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு இல்லையா? ஸோ மெட்டல் அயான்ஸ் எல்லாருமே நமக்கு Lewis acids தான் வருவாங்க. Lewis bases வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனயான். ஆனயான்னா நெகட்டிவ் அயான், இல்லைனா ஒரு நியூட்ரல் மாலிக்யூல் வித் அட்லீஸ்ட் ஒன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். Lewis acidக்கு அப்படியே ஆப்போசிட் தான் Lewis bases. Lewis basesல எக்ஸ்ட்ராவா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ராவா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா இருக்கணும், இல்லைனா அதுல வந்து அட்லீஸ்ட் நெகட்டிவ் சார்ஜா வச்சு அது இருக்கணும். எக்ஸாம்பிள்
கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அதாவது கார்பன் கார்பன் டபுள் பாண்டா இருக்கலாம், இல்லனா ட்ரிபிள் பாண்டா இருக்கலாம். ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ் இவங்க எல்லாரும் வந்து யாரு? they are all comes under Lewis bases. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, all metal oxide, metal oxide, magnesium oxide, calcium oxide இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படினா Lewis bases. So positive ion இருந்தா அது Lewis acid, negative ion இருந்தா Lewis base. electron deficient இருந்தா Lewis acid, electron rich இருந்தா Lewis base. Okay? polar double bond இருந்தா Lewis acid, carbon carbon double bond இருந்தா Lewis base. metal ions இருந்தா Lewis acid, இதே metal oxide இருந்தா Lewis base. அவ்வளவுதான். இப்போ Bronsted and Lowry அப்படினு வந்து வராங்க. இந்த Bronsted and Lowry வந்து ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படிங்கறத they are telling us. அது என்ன அப்படினு பார்க்கலாமா? மேம் நீங்க லான்ச் பண்ண கைட்ஸ் எதுல வாங்க முடியும்? டிஸ்கிரிப்ஷன்ல you have link டா. ஓகே, you have the link in the description. சரியா? சோ அத வந்து நீங்க செக் அவுட் பண்ணி வாங்கலாம். ஓகே, done. 13th chapter not now, I will teach you in November. நவம்பர்ல தான் டீச் பண்ணுவேன். சரியா? ஓகே, so discuss the Lowry and Bronsted. An acid refers to the substance. acid தான் Bronsted and Lowry படி என்ன தெரியுமா? எது வந்து donate a proton, யார் வந்து ஒரு புரோட்டானை, புரோட்டான்னா என்னது? ஹைட்ரஜன் அயான். யார் வந்து ஒரு புரோட்டானை டொனேட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து Lewis ஆசிடுங்க. ஓகே, பேஸ்னா யாரு? யாரு வந்து ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்றாங்களோ, அக்செப்டிங் a proton. சரியா? யார் வந்து ஒரு புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து யாரு அப்படின்னா they are Lewis bases. Okay, so something which donates வந்து என்னது? they are Lewis acids. சரியா? something which donates what? எது வந்து நமக்கு புரோட்டான்ஸை அக்செப்ட் பண்ணு, புரோட்டான்ஸை டொனேட் பண்ணுதோ அது வந்து ஆசிட்ரா. சரியா? புரோட்டான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா that is base. ஓகே, புரோட்டான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுது அப்படின்னா that is base. Okay, so is that clear for each and every one of you? Okay, so I'll just give you the guidebooks உடைய அந்த link மட்டும் I will share it with you so that if anybody wants to buy the guidebooks you can refer that. Okay, done. எஸ் டா, நான் கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணியிருக்கேன். சரியா? அந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி யாழினியன் சார் வந்து உங்களுக்கு அது கைட் புக்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. சரியா? சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பார்த்து யூ கேன் கெட் யோர் கைட் புக்ஸ். ஓகே, இஸ் தட் கிளியர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ? ஓகே, வெரி குட். சரியா? சூப்பர், பக்கா. மின்னல் ஸ்டூடெண்ட் வாங்க. சோ பாருங்க, எது வந்து நமக்கு புரோட்டானை டொனேட் பண்ணுதோ அது ஆசிட், புரோட்டானை அக்செப்ட் பண்ணா பேஸ். ஐடென்டிஃபை த கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா கவனி, ஒரு ஆசிடுக்கு பேர் யாரு அப்படின்னா பேஸ் தான். சோ ஒரு ஆசிடுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கான்ஜுகேட் பேஸ் இருக்கும். ஓகே, ஒரு பேஸுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பேரா கான்ஜுகேட் ஆசிட் இருக்கும். நல்லா கவனி, ஒரு ஆசிட் என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை கொடுக்கும். அப்போ ஒரு ஆசிட் ஹைட்ரஜனை கொடுத்தக்கு அப்புறம் அந்த ஆசிட் கிட்ட மீதி என்ன இருக்கோ அதான் அதோட கான்ஜுகேட் பேஸ். நல்லா கவனி, ஒரு ஆசிட் அந்த ஹைட்ரஜனை கொடுத்தக்கு அப்புறம் அதுகிட்ட மீதி என்ன இருக்கோ அதுதான் கான்ஜுகேட் பேஸ். ஓகே, சோ ஒரு பேஸ் இருக்கு, அந்த பேஸ் ஹைட்ரஜனை வாங்கின அப்புறம் அது என்ன இருக்கு அதுதான் அதோட கான்ஜுகேட் ஆசிட். சோ பேசிக்கலி யாரும் பேர், ஒரு ஆசிடுக்கு கான்ஜுகேட் பேஸ் தான் பேர். நல்லா புரிஞ்சுக்கோடா, ஒரு ஆசிடுக்கு யார் வந்து பேர் அப்படின்னா கான்ஜுகேட் பேஸ் தான் பேர். ஒரு பேஸுக்கு யார் பேர்? ஒரு பேஸுக்கு கான்ஜுகேட் ஆசிட் தான் வந்து பேர். கான்ஜுகேட் ஆசிட் தான் பேர். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் HCl தான் ஆசிட்னு வெச்சுக்கோ. ஒரு ஆசிடோட வேலை என்ன? ஹைட்ரஜனை கொடுக்கிறது தான். கரெக்ட்டா? So when it loses hydrogen, okay, when it
loses the hydrogen. Okay, PDF கொடுக்க மாட்டீங்களா கைடுக்கு? No, never. சரியா? Okay, so கவனி, HCl தான் வந்து ஆசிட் அப்படின்னா அது H+ கொடுத்ததுக்கு அப்புறமா மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? குளோரின் மட்டும் தான் இருக்கும். Cl- மட்டும் தான் இருக்கும். அதுதான்டா HCl உடைய கான்ஜுகேட் பேஸ். இப்போ வாட்டர் தான் பேஸ்னு வெச்சுக்கோ. வாட்டர் வந்து அந்த ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது மீதி என்ன இருக்கும்? மீதி என்ன இருக்கும்டா? H3O+ இருக்கும். கரெக்ட்டா? அது அந்த ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிடுச்சு. அப்போ அதுதான் அதோட கான்ஜுகேட் ஆசிட். இப்போ நான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன். ஐடென்டிஃபை தி கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் ஃப்ரம் தி ஃபாலோயிங். ரைட்? சோ நல்லா கவனி. HS வந்து என்ன ஆயிருக்கு அப்படினா HF இருக்கு. HS வந்து ஒரு ஹைட்ரஜனை வாங்கிக்கிட்டு H2S ஆயிருக்கு. அப்போ நீ நல்லா கவனிக்கணும், ஹைட்ரஜன் அதை அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போ அது பேஸ். சோ இது பேஸ்னா அந்த பேஸோட கான்ஜுகேட் ஆசிட் தான் HS. HF பாரு, அது ஹைட்ரஜனை லூஸ் பண்ணிடுச்சு. அப்பதானே ஃப்ளூரின் கிடைக்கும். அப்போ இந்த HF வந்து ஆசிட். ஆசிடுக்கு யாரு இருப்பாங்க? கான்ஜுகேட் பேஸ் தான் இருப்பாங்க. அவ்வளவுதான். Is it easy for you? அடுத்து பாரு. HPO4 என்ன பண்ணுது? ஹைட்ரஜனை லூஸ் பண்ணுது. அப்படின்னா அது வந்து ஒரு ஆசிட். ரைட்? சோ இங்க பாரு, HPO4 வந்து ஒரு ஆசிட். அப்போ ஹைட்ரஜனை லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் it becomes the conjugate base. SO3 அப்போ பேஸா இருக்கும். அது ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு it becomes a conjugate acid. Basically ஒரு ஆசிடுக்கும் அதோட கான்ஜுகேட் பேஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டா கான்ஜுகேட் பேஸ், அவ்வளவுதான். ஒரு பேஸ்ல ஹைட்ரஜன் ஆட் பண்ணிட்டா becomes conjugate acid, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து இங்க பாருடா, NH4 NH3 it is losing a hydrogen. அப்போ NH4 வந்து பாத்தீங்கன்னா ஆசிட். அது ஹைட்ரஜனை லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் it becomes the conjugate base. CO3 2- வந்து என்னது? பேஸ். அது ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் it becomes the conjugate acid. ஓகே, சோ இதுதான் conjugate acid base pair. யாருமே என்கிட்ட லைன் பை லைன் வந்து பெருசா வந்து கேட்கல. that's why I didn't teach. So let's see. Okay, done. சரியா? Okay guys, so let's continue. Let's go to the next question. So conjugate acid base pair வந்து ரொம்ப easy. important question already கொடுத்திருக்கேன்டா, செக் பண்ணி பாருங்க. ஓகே, so அடுத்த கேள்வி வந்து பாருங்க, account for the acidic nature of HClO4 in terms of Bronsted-Lowry theory. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, conjugate base வந்து என்னது அப்படி வந்து கேக்குறாங்க. Okay, so here you need to remember. வேணாம், இந்த ஒரு question conjugate acid base pair base பண்ணி வருதுல, இது நம்ம அப்புறமா படிக்கலாம். சரியா? ஒண்ணுமே கிடையாது, சம ஈஸி. இது HClO4 வந்து இருக்கு இல்லையா? சோ இதோடைய கான்ஜுகேட் பேஸ் வந்து கேக்குறாங்க. அப்போ இது வந்து ஒரு ஆசிட். ஆசிட் வந்து ஹைட்ரஜனை லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? கான்ஜுகேட் பேஸ் வந்து கிடைக்கும், which is ClO4-. ClO4- வந்து பாத்தீங்கன்னா இதோடைய கான்ஜுகேட் base. Okay, very good. So let's go to what is solubility product. Define solubility product. Okay, so solubility product base பண்ண problems எல்லாமே செம இம்பார்ட்டன்ட்ரா. அது வந்து நமக்கு கம்பல்சரியில கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. சரியா? குவார்ட்டர்லி டைம் டேபிள் ஒன்றும் வரல, வந்த உடனே we will let you know. The solubility product of a compound is defined as the product of molar concentration of the constituent ions which rise to the power of its stoichiometric coefficient in a balanced chemical equation. ஏதாவது புரியுதா? புரியல இல்லையா? Let me explain you. சரியா? நல்லா கவனி. ஒரு solubility product of a compound, say for example NaCl is a compound, correctா? H2O is a compound, correctா? Okay, so ஒரு solubility product நம்ம எப்படி வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா product of molar concentration of the constituent ions. இப்போ எனக்கு NaCl Na+ இருக்கு, Cl- இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மோலார் கான்சென்ட்ரேஷன் உடைய ப்ராடக்ட்ஸ். ரைட்? ஐ திங்க் ரொம்ப பிளர் ஆகுது போர்டு. ஆஃப் பண்ணிட்டேன், ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃப். ரைட்னா உங்களுக்கு இப்போ இனிமே கிளியரா தெரியும். ஸோ
concentration, molar concentration of sodium and chlorine நம்ம வந்து multiply பண்ணிப்போம், right? Each rise to the power of its stoichiometric coefficient. இப்போ இதுடைய stoichiometric coefficient Na plus Cl giving me NaCl. Okay இல்லனா 2Na plus Cl2 giving me 2NaCl அப்படின்னு இருக்குனா அதுடைய பவர்ல stoichiometric coefficient வந்து நம்ம எழுதி இருப்போம், சரியா? So அதை தான் வந்து என்னன்னு சொல்றோம், we are calling it as the stoichiometric coefficient. Okay, super. அடுத்து define ionic product of water, give value of its room temperature. Okay, so what is the ionic product of water? Okay, ionic product of water அப்படிங்கிறது வந்து என்னது? நல்லா கவனிங்க, H2O. எனக்கு இன்னொரு molecule of H2O. Water, it is combining with another molecule of water to give me, இப்போ இதில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் அயான் இந்த வாட்டர்ல ஆட் ஆயிடுச்சுன்னா என்ன, இதில் ஒன்று வந்து ஆசிட்ரா, நல்லா கவனி, இதில் இந்த வாட்டர்ல ஒன்று வந்து ஆசிட், ஒன்று வந்து பேஸ். ஆசிட் வந்து என்ன பண்ணும், ஹைட்ரஜனை கொடுக்கும். பேஸ் வந்து என்ன பண்ணிக்கும், ஹைட்ரஜனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், கரெக்டா? அப்போ இது ஹைட்ரஜனை கொடுத்ததுக்கு அப்புறமா மீதி என்னதான் இருக்கும், H2O ஹைட்ரஜனை கொடுத்துச்சுன்னா OH மட்டும்தான் எனக்கு மீதி இருக்கும். ஸோ அந்த OH தான் என்னோட கான்ஜுகேட் பேஸ். வெரி குட், அதான் கான்ஜுகேட் பேஸ். இப்போ இந்த இன்னொரு வாட்டர் என்ன பண்ணும், அந்த ஹைட்ரஜனை அக்செப்ட் பண்ணிக்கும். அக்செப்ட் பண்ணிச்சுன்னா இட் பிகம்ஸ் த கான்ஜுகேட் ஆசிட், ரைட்? ஸோ ப்ராடக்டுடைய கான்சென்ட்ரேஷன் பை ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன். ஸோ H2O 2 டைம்ஸ் இருக்கிறதால ஸ்கொயர் போட்டோம். Okay, so K value எப்படி நம்ம எழுதுவோம், the product concentration divided by reactant concentration. Yes, from tomorrow we have 12th chapter line by line, so don't miss it. The concentration of pure liquid water is 1. Pure ஆன liquid water உடைய concentration வந்து என்னதுடா, 1, சரியா? so நல்லா கவனி, Kw which is equal to product of H3O plus and then OH minus ion. Okay, நல்லா கவனிடா, இங்க வாட்டர் இருக்குல்ல, வாட்டருடைய கான்சென்ட்ரேஷன் நம்ம 1 ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப டினாமினேட்டர் நமக்கு 1 ஆயிடும். 1 ஆயிடுச்சுன்னா நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்கும். சோ இதோட அயானிக் ப்ராடக்ட் என்னது, ஹைட்ரோனியம் அயான் இன்டு ஹைட்ராக்சைடு அயான், ஹைட்ரோனியம் அயான் இன்டு ஹைட்ராக்சைடு அயான். சோ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ்ல இந்த ஹைட்ரோனியம் அயான் இன்டு ஹைட்ராக்சைடு அயானுடைய வேல்யூ வந்து என்ன தெரியுமா, 1 into 10 to the power minus 14. Okay, 1 into 10 to the power minus 14. Is that clear? Super. Next வந்து பாத்தீங்க அப்படின்னா define pH. So இந்த pH கான்செப்ட் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வந்து படிச்சிருக்கோம், கரெக்ட்டா இல்லையா? Yes. In the concept of pH, we are studying it from the 10th standard, right? So pH of a solution is defined as the negative logarithm of base 10 of the molar concentration of the hydronium ions present in the solution. So நல்லா கவனிங்க, pH உடைய வேல்யூ வந்து என்ன தெரியுமா, minus log base 10 of hydronium ion, H3O plus ion. Okay, minus log base 10 of H3O plus ion. இதான் நம்ம pH உடைய ஃபார்முலா. இத தான் அங்க வந்து எழுதுறோம், negative logarithm of base 10 of a hydronium ion. இதுதான் வந்து pH. Clear? So we have completed all the theoretical questions of chapter 8. ஓகேடா, டன் டன்டா, சூப்பர். ஸ்ரீநந்தா, ஸ்ரீநந்தா, ஓகேடா, உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லா இருக்குமோ பாருங்க. ஓகே, ஸோ எஸ் கைஸ், வி ஹாவ் கம்ப்ளீட்டட் இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிச்சிட்டேன். ஸோ இதோடைய புக் இன்சைட் கொஷின்ஸ் நான் வந்து அனதர் லைவ்ல நான் வந்து டீச் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் லைவ்ல வந்து கேன் வி ஸ்டார்ட் சாப்டர் 12? சாப்டர் 12 ஸ்டார்ட் பண்ணலாமா? கேன் யூ ஆல் லெட் மீ நோ இன் தி chat section immediately right now? எஸ், சாப்டர் 12 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம்,
No ma'am. Quickly. Can we start chapter 12 in the next slide? Line by line start பண்ணலாமா? Okay, done. So எல்லாரும் பக்கா ரெடியா இருங்க. லைன் பை லைன் கிளாஸுக்கு வரவங்க கடைசி வரைக்கும் அட்டென்ட் பண்றவங்களுக்கு என்னோட ஹேண்ட் ரிட்டன் கம்ப்ளீட் சாப்டர் லைவ் 12 உடைய லைன் பை லைன் பிடிஎஃப் நான் தரப்போறேன். ஓகே, நாளைக்கு உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கு, மறக்காம எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ எவ்ரிடே வி ஹாவ் கெமிஸ்ட்ரி லைவ் செஷன்ஸ். ஸோ கண்டிப்பா வாங்க. கைட் புக் லான்ச் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கைட் புக் பத்தின வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் கைட் புக்ஸ் வேணுமோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் புக்ஸ் மட்டும் இல்லை, அந்த புக்கு கூடவே ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு புக்லெட் வருது. அந்த புக்கு கூடவே ஃப்ரீயாக டெய்லி உங்களுக்கு டெலிகிராமில் வில் சென்ட் யூ த ஸ்டடி பிளான். அந்த புக் கூடவே ஃப்ரீயாக உங்களுக்கு குவார்ட்டர்லிக்கு வி வில் கண்டக்ட் யூ மேரத்தான்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு லைவ் கிளாஸ் எப்படி போச்சு, நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா அப்படிங்கிறத வந்து லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். டாடா, பை பை.